வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சையத் அமானுதீன் எழுதின டோன்ட் கால் மீ இண்டோ ஆங்கிலிக்கன் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இண்டோ ஆங்கிலிக்கன்னா இந்தியாவில் பிறந்தவங்க ஆங்கிலத்தில் எழுதுகிற இலக்கியத்திற்கு அந்த எழுத்தாளர் ஒரு இண்டோ ஆங்கிலிக்கன்னும் அந்த இலக்கியத்தை இண்டோ ஆங்கிலிக்கன் லிட்ரேச்சர்னுவோம். இதில் இவர் என்ன பண்ணுறாருனா, என்னை இண்டோ ஆங்கிலிக்கனோ இல்லை ஏதோ ஒரு ஹைஃபனேட்டட் ஐடென்டிட்டியோடு என்னை கூப்பிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ்லாம் ஒரு வேலிடே இல்லாதது, அது என்னை கட்டுப்படுத்துது. அதனால் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னுடைய கற்பனையை அது அந்த கற்பனை ஓட்டம் தடைப்படுது அப்படின்றாரு. அதனாலேயே இந்த லேபிள் அபார்ட்டிவ் அஃபேர்னு சொல்கிறாரு. அதாவது கலைக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அது என்னை சரியாக என்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக எனக்கு தெரியல. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு லேபிளை எனக்கு கொடுக்குறவங்கள எனக்கு பிடிக்கலன்றாரு. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாதவங்க, அதே சமயத்தில் அவங்க ஏற்கனவே இப்படி தான் இவங்களாம் இருப்பாங்கன்ற ஒரு கணிப்போட ப்ரெஜுடிஸ்டாக வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இந்த லேபிளை எனக்கு தரதுன்னு அவங்கள அவர் கேள்வி கேட்குறாரு. ஏன்னா அவர் ஒன்றும் ஒரு ஸ்பெசிமென் இல்லை. வரவங்களாம் அவர் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவர் எந்த கேட்டகரிஸில் போடணும் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவரை புரிஞ்சிக்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவரை எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான், பாகுபடுத்தி பார்க்கணுன்றது மட்டும்தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய குழந்தை பருவத்துலேருந்தே அந்த ஞாபகம்லாம் வரும்போது எனக்கு என்னோடய வேர்கள் இந்தியாவில் இருக்குது. அதுதான் எனக்கு வருது. நான் இந்த நாட்டோட அப்படியே ஒரு பிணைப்பில் இருக்கேன். அதில் காவிரி ஆறு இருக்குது, சாமுண்டி மலை இருக்குது, முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு இண்டோ ஆங்கிலியன் சொல்லும் போது எனக்கு எப்படின்னா, நான் இந்த நாட்டோட இவ்வளோ டீப்பாக அதோடைய பாரம்பரியம், அந்த கல்ச்சர் இதோடலாம் நான் பின்னி பிணைஞ்சி இருக்கேனே. அப்போ நான் ஒரு இந்தியன் தானே. அப்போ எனக்கு எதுக்குன்னு இன்னொரு ஐடென்டிட்டி. ஏன்னா நான் லாங்குவேஜை உபயோகப்படுத்துகிறதே எந்த விதமான லேபிளும் நம்மளை மேலே இருக்கக்கூடாது. என்னுடைய நம்பிக்கைகள், நான் தெரிஞ்சிருக்கிற அந்த பரந்த உண்மையை என்னோடய எழுத்து மூலமாக நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால் யாராவது ஒருத்தவங்க என்னை பற்றி ஒன்று கணிச்சிருந்தாங்கன்னா நான் அதுக்குள்ளே இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய கற்பனை எந்த எல்லைக்கும் உட்பட்டதே இல்லை, அதையும் தாண்டின ஒரு விஷயம். அதனால் எனக்கு இந்த இண்டோ ஆங்கிலியன்ற அந்த லேபிளே எனக்கு வேண்டாம். நான் இறந்து போன நிறைய கவிஞர்கள் இருக்காங்க அந்த காலத்தில். கவிஞர்கள் இப்போ இல்லை, லீப்போ, காளிதாசா, கபீர்தாஸ், டான்டே, ஒமர் கயாம், இவங்களோட இருக்கணும். லீப்போ கடலில் மூழ்கி இறந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு லேபிளை தாங்கின்னு வாழறதுக்கு பதிலாக கடலில் லீப்போ மாதிரி மூழ்கி இறந்துடலாம். நான் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறேன். ஆங்கிலத்தில் எழுதுன கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஷேக்ஸ்பியர், ஜான் கீட்ஸ் மாதிரி. ஆனால் இந்த இண்டோ ஆங்கிலியன்ற லேபிள் எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னை எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ரிலிஜனுக்குள்ளேயோ இல்லை ஒரு கல்ச்சருக்குள்ளேயோ என்னை அடக்காதீங்க. நான் ஒரு கவிஞன். எனக்கு நேரமும் கிடையாது, காலன்றது கிடையாது, இந்த காலத்துக்கு உட்பட்டவன்றது கிடையாது, எனக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது. நான் இப்போது என்னுடைய இந்த காலத்து வாழ்க்கையில் என் பேர் அமானுதீன். இப்போ இப்படி அவர் சொல்லும் போது அவர் சொல்கிறார், ஒரு 400 வருஷமாக இருந்திருக்கோன்னா அவர் 400 வருஷமாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. அதில் நான் அமானுதன்ற பேரில் இப்போது வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லும் போது அதில் அவர் ஒரு ஃபிலாசபிக்கலாக அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஏட்ஸ் அவரை பற்றி அவர் பேசும்போது சொன்ன விஷயம் மாதிரியே தான் அதில் இருக்குது. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். No, I don't want to be a hodgepodge of culture, a confusion of language, a nullity of imagination, an abortive affair between an Indo and an Anglo. அவர் சொல்கிற எனக்கு எந்த விதமான இதுவும் வேண்டாம். நான் இந்த கல்ச்சர் தான், நான் இந்த மொழி தான், நான் இதுதான் நான் கற்பனை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கலைக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதுவும் இண்டோ அப்புறம் ஒரு ஆங்கிலோ, அது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஐ ஸ்மாலில் எழுதியிருக்காரு. ஐ ஹேட் ஐஃபன்ஸ். எனக்கு இந்த மாதிரி எந்த பேருமே வேண்டாம். ஏன்னா த ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜஸ் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் வேல்யூஸ் இன் த நேம் ஆஃப் ரேஸ், ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ். ஐ டேம் ஆல் ஹைஃபனேட்டட் மைண்ட்ஸ், ப்ரெஜுடிஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் அன்என்லைட்டன்ட் சோல்ஸ். எனக்கு இந்த மாதிரி எதுவுமே வேணாம். இவன் இந்த ரிலிஜனை சேர்ந்தவன், இவன் இந்த மொழியை பேசுகிறவன், இந்த மாதிரி எதுவுமே வேணாம். ஏன்னா இந்த மாதிரி லேபிள் கொடுக்குறவங்களாம்
ஒரு ஒரு விஷயமே தெரியாதவங்களா இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் சொல்கிறவங்களா இருக்காங்க. ஐ டினோன்ஸ் ஆல் லேபிள்ஸ் அண்ட் லேபிள் மேக்கர்ஸ். இந்த மாதிரி பேருங்களோ இல்லை பேரை கொடுக்குறவங்களோ எனக்கு வேண்டாம். I refuse to be a moon rock specimen to be analyzed, labeled and stored for a curious, gloomy fellow to reanalyze, reclassify me for shelving me again. இப்போ மூன் ராக்னா நிலவில் போய் கல் எடுத்துன்னு வந்தால் நம்ம அதெல்லாம் எப்படி ஆய்வு செய்வோம். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து ஆய்வெல்லாம் பண்ணி திருப்பி வரவங்கெல்லாம் வந்து எடுத்து இவன் இந்த நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம்ல, வகைப்படுத்தி பார்க்குறது, அந்த மாதிரி என்ன பார்த்துட்டு திருப்பி என்னத்துமே ஷெல்ஃபில் வைக்கிறவங்கள தான் இருக்காங்க. எனக்கு அது தேவையில்லை. They call me Indo-Anglian. I don't know what they mean. Kaveri flows in my veins, Chamundi hills rise in my mind with stars afloat, eyes of the goddess smiling on the slain demon. என்னை வந்து எல்லோரும் இண்டோ-ஆங்கிலியன் அப்படின்றாங்க. ஆனால் அதோட அர்த்தம் என்னன்றது எனக்கு சரியாக புரியல. ஏன்னா என் உடம்புல இருக்கிற நரம்புலெல்லாம் காவேரி ஆறு தான் ஓடுது. என் மனசுக்குள்ளே சாமுண்டி மலை இருக்குது. அங்கே இருக்கிற கடவுள் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அந்த அரக்கனை அடிச்சிட்டு அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த சிரிப்பு வந்து எனக்கு அப்படியே என்னால் வந்து பார்க்க முடியுது. பிருந்தாவன் ஃபவுண்டன்ஸ் சிங் இன் மை சோல். பிருந்தாவனில் இருக்கிற அந்த ஃபவுண்டனெல்லாம் அப்படியே என்னுடைய சோலோடு சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஐ எம் நாட் டைட் டவுன் டு மை சைல்ட்ஹுட் சீன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னமும் வந்து அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்களோடு மட்டுமே நான் வந்து கட்டுப்பட்டு இல்லை. I have led languages by the years. I have twisted creeds to force the truth out. I have burnt candles in the caves of prejudice. I have surged in the oceans of being. I have flown across the universe on the wings of my thought. ஏன்னா குழந்தை பருவத்தில் பார்த்தது அதை வச்சுக்கிட்டே நான் வந்து எழுதியில்லை. இப்போ நான் என் கட்டுப்பாடெல்லாம் வந்து எல்லை மீறி போயின்ட்டுருக்கு. அப்படியே வந்து என்னோடய கற்பனை வளம் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு நான் என்னை வளர்த்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு நான் வந்து பல மொழிகளை படிச்சிருக்கேன், நிறைய இலக்கியங்களை படிச்சிருக்கேன். பறந்து விரிந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். They call me Indo-Anglian, the mistaken, misinformed folk, and class me with a small group of writers cloistering me, crippling me. ஏன்னா இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னை இண்டோ-ஆங்கிலியன்றாங்க. இது வந்து என்னை பார்த்தோன்னா ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா வந்து என்னை இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னை வந்து போடும்போது என்னை வந்து முடக்குறாங்க இவங்கெல்லாம். I would rather roam with Kalidasa and Kabir, or go on a spiritual journey with Dante, meditate with Khayyam on the mathematics of existence, or sing with Ghalib the anguish of love. ஆனால் அதுக்கு பதிலாக நான் வந்து காளிதாசா, கபீர், அப்புறம் டான்டே, முமர் கயாம் இவங்களோடலாம் போய் அவங்கவுங்க என்னென்னலாம் வந்து அனுபவித்து பாடலாக அவங்க வெளிப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி செய்யணும்னு நான் விரும்புகிறேன். or drown with Lipo kissing the moon's reflection in the river. இல்லைனா லீப்போ மாதிரி நானும் வந்து தண்ணியில் முழுகி நிலவோட வெளிச்சத்தை அதோடைய ரிஃப்ளெக்ஷனை பிரதிபலிப்பை அந்த ஆறில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இறந்துடுறது கூட எனக்கு வந்து மனசார நான் அதை செய்வேன். They call me Indo-Anglian. It's true, I write in English, dream in the language of Shakespeare and Keats. But I'm not an Anglo, my friend, I'm a poet. என்னை வந்து இண்டோ-ஆங்கிலியன்றாங்க. ஆமாம், உண்மைதான். நான் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறேன். கனவு கூட ஷேக்ஸ்பியர் அண்ட் கீட்ஸோடைய மொழியில் தான் காண்றேன். அதாவது ஆங்கிலத்தில் தான் நான் கனவும் காண்றேன். ஆனால் நான் ஆங்கிலோ இல்லை, நான் ஒரு கவிஞர். I have lived 40 centuries under various names. I am now Amanuddin. நான் ஒரு 40 100 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேரில் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா கவிஞர்கள் அவ்வளோ வருஷமாக இருந்திருக்காங்க. அந்த கவிஞர்களை சேர்ந்தவன் தான் நான். இப்போது நான் வந்து அமானுத்தனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெசிவ் போம் தான் இது. நான் யார் அப்படின்றத மற்றவங்க முடிவு பண்ணாதீங்க. நான் உங்களுடைய முடிவுக்கான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க விரும்பலை அப்படின்றத அவர் இதில் வெளிப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.